Good evening everyone. Here நம்ம நேற்று தான் வந்து கன்சைன்மெண்ட்ங்கிற கான்செப்ட் முடிச்சு அதில் எம்சிக்யூவும் சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் திரும்ப அதை சால்வ் பண்ண சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட். ஸோ டுடே we are going to start with bill of exchange. ஏற்கனவே லா வந்து என்கிட்ட படிச்சிருந்தீங்கன்னா நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிற சாப்டரை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருந்தோம். அந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 4 சினாரியோஸ் இருக்குது. அந்த சினாரியோஸை ஃபஸ்ட்டு வாட் இஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்துட்டு அந்த 4 சினாரியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் we are going to come into தியரி பார்ட். ஸோ கன்சைன்மெண்ட்லேயே அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வாட் இஸ் கன்சைன்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் டிஎன்என் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லேயே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், we are going to understand with the ஸ்டோரி. எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இட் வில் பி மோர் ஈஸியர் டு கெட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போனா நீ வந்து உனக்கு தியரி பார்ட் ரீட் பண்ணதில் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகே, ஹெட்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபர்ஸ்ட். வாட் இஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? நம்ம ஏற்கனவே கன்சைன்மெண்ட்லேயுமே பார்த்தோம். the amount can be received in form of bill of exchange, that is bills receivable or bills payable. Bills receivable or bills payable புக்குன்னு நம்ம சப்சிடரி புக்ஸ்லேயும் பார்த்தோம். வாட் இஸ் தட்? வாட் இஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? இப்போ நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். there is a textile shop S&B. ஏற்கனவே லா வந்து என்கிட்ட படிச்சிருந்தவங்களுக்கும் இதே எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். S&B அண்ட் மீ ஆர் யூ. நீங்கள் இந்த பார்ட்டில் இருக்கிற ஒரு பர்சனை நீங்களாகவும் எங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணிக்கலாம். இப்போ S&B இருக்குது. S&Bக்கு நான் வந்து போகிறேன். S&B இஸ் அன் டெக்ஸ்டைல் ஷாப். இந்த டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு ஐ எம் கோயிங். நான் வந்து ஒரு 5 டாப்ஸ் எடுத்திருக்கேன். கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. நான் எவ்வளோ டாப்ஸ் எடுத்திருக்கேன்? 5 டாப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 5 டாப்ஸ் எடுத்ததில் நான் என்ன பண்ணிட்டேன்னா இட் அமௌண்ட்ஸ் ₹500. ஈச் டாப்ஸ் காஸ்ட் ₹100. ஏதோ ஒரு ஆஃபரில் அவங்க ஒரு டாப் ₹100ன்னு வச்சுருந்தாங்க. இந்த ₹500 என்னோட டோட்டல் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ ஏன்ட்ட மணியோ ருப்பியோ இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு த S&Bயில் வேலை பார்க்குற ஒருத்தவங்க அந்த கவுண்டரில் உட்காந்துருக்கிறவங்ககிட்ட போய் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி என்கிட்ட மணி இல்லை, நான் இன்னும் 2 டேஸில் இல்லை 2 டேஸில் இந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் வந்து I will take இல்லை இப்போ நான் I will take the goods 2 daysல I will return you the money அப்படின்னு நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் முதல் நம்புவாங்களா? இந்த அக்கௌண்ட் செஷனில் இருக்கிற S&Bங்கிற ஒரு கடையில் ஒரு அக்கௌண்ட் செஷனில் ஒரு பர்சனுக்கு எனக்கு எப்படி தெரியும்? ஹவு கம் ஹீ வந்து பிலீவ்ஸ் மீ? ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து இவங்ககிட்ட போய் சொல்கிறேன், டாப்ஸ் எடுத்துகிட்டேன், அமௌண்ட் இல்லை. ஸோ இன்னொருக்கே அவங்ககிட்ட நான் போய் என்ன சொல்கிறேன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலான்னு சொல்கிறது யார் அப்படின்னா நான் வந்து S&Bயில் இருக்கிற கவுண்டரில் இருக்கிற ஒரு பர்சன்ட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு நம்ம 2 பேர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு அமௌண்ட் இல்லை, நான் க்ரெடிட்டில் உங்ககிட்ட பொருள் வாங்கிக்கிறேன். அதுக்கான டேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ 10 டேஸ்னால் 10 டேஸ்க்குள்ளே ஐ வில் பே த மணி அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த அக்கௌண்ட்ஸில் அந்த கவுண்டரில் உட்காந்துருக்கிற பர்சன் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க, கொடுக்கலாமா வேணாமா அந்த மாதிரி. ஆஃப்டர் சம்டைம்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஓனர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பில்ஸை ட்ரா பண்ணுறாங்க. அப்படின்னா பில் இஸ் ட்ரான் பை S&Bயில் உட்காந்துருக்கிற கவுண்டரில் இருக்கிற பர்சன். ஸோ S&B இஸ் அன் ட்ராயர். பில் ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த பில்லில் என்ன இருக்கும்? he or she is liable to pay ₹500
within 10 days from 23rd November 2024. அப்படின்னா 23rd நவம்பர்லேருந்து 10 நாள் அதுக்குள்ளே நீ பே பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதிடுறாங்க. இன்றைக்கி டேட்டு, அமௌண்ட் பேயபிள், who should make the payment, who should make the payment at or within time limit. இது எல்லாமே அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் அவங்க எழுதி என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் இங்கே வந்து இந்த மாதிரி சைன் போடுவேன். சைன் போட்டுட்டா ஐ am accepting the bill that I am liable for the payment of rupees 500. அப்போனா ட்ராயருங்கிறவங்க பில்ஸை ட்ரா பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வந்து ஓகே வித்தின் 10 days ஐ வில் கன்ஃபார்ம்லி பே த அமௌண்ட் அப்படின்னு நான் சொல்லி நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அக்செப்டார் ஆர் ட்ராயி. புரிஞ்சிச்சா? திஸ் இஸ் வாட் த கான்செப்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இப்போ ட்ராயி பார்த்தாச்சா? இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோட. இப்போ வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட சினாரியோ இதுதான். வாட் இஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? புரிஞ்சிச்சா? ஹவு வில் த பில் பி லைக்? இதெல்லாமே வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மேட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் there are 4 scenarios. 4 scenarios ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு மேலே சினாரியோஸ் இருக்க வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ, bill okay, bill is kept with the drawer at the time of maturity. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, இப்போ நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதி அக்செப்ட் பண்ணி இப்போ பில்ஸ் யார்கிட்ட கையில் இருக்கும், எஸ்என்பிங்கிறவங்க கிட்டே இருக்குது. அவங்களோட வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் அந்த 10 days முடிகிற வரைக்கும் அவங்க கையில் தான் இருக்குது. கரெக்டா? இப்போ அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் டு மேக் த பேமெண்ட் டு த ட்ராயர், தட் இஸ் த எஸ்என்பி. இப்போ கடைசியில் ஹூ receives the payment is also called as payee. Drawer and payee can be the same person. ஆனால் drawee and the payee cannot be the same person. நியாயமாக நீ யோசிச்சு பாரு. நீயே பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கே நீயே பே பண்ணிக்குவியா? நோ. ஸோ drawer or payee can be the same person. ஸோ ஃபர்ஸ்ட் பில் வந்து அவங்க யார்கிட்டையுமே கொடுக்கல. பில் அவங்களே வந்து 10 நாளுமே அவங்க கையிலே வச்சுருக்காங்க. நீ 500 ரூபாயை கெட்டுவன்னு. அப்போனா ஒரே இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி. இது ட்ராயர், இது ட்ராயி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? ஃபஸ்ட்டு ட்ராயர் இப்போ எஸ்என்பி எனக்கு என்ன பண்ணாங்க, சேல் பண்ணாங்க. சேலோட என்ட்ரி என்ன? சேல் ஆஃப் குட்ஸ். வாட் இஸ் த என்ட்ரி? drawee account debtor to sales.
இவங்களை ட்ராயின்னு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம பேர் வைப்போமா, டிஎன்என் மாதிரி. இவங்களுக்கு வந்து நேம் என்ன வைக்கலாம், கே. இப்போ அப்படின்னா நான் யாருக்கு சேல், எஸ்என்பிங்கிறவங்க சேல் பண்ணியிருக்காங்க, கே அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். இதே இது இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயின்னா அவங்க யார், கே. இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர்னா எஸ்என்பி. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி கே. கேயோட புக்ஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கே ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் என்ட்ரி, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸுக்கு என்ட்ரி என்ன, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ட்ரி. இங்கேயும் 500 500, இங்கேயும் 500 500. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட், ஜஸ்ட் a minute. இப்போ செகண்ட் ஒன், பில்ஸ் ட்ரான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பில் ட்ரா பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ட்ரி என்ன, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு. இப்போ நான் வந்து பில்ஸ் ரிசீவபிள் யாருக்காக வாங்கியிருக்கேன், கேங்கிறவங்க இருந்து வாங்கியிருக்கேன். அவங்க ஏற்கனவே எனக்கு டெபிட்டில் இருக்காங்க, இப்போ அவங்க பே பண்ணிட்டாங்க. பில்ஸ் வந்து அவங்களுக்கு பதிலாக எனக்கு பில்ஸ் ரிசீவபிளாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எனக்கு வந்திருக்கு அப்படின்னா நான் அவங்களை கிரெடிட் பண்ணிடலாமா, 500. அப்போனா இப்போ லயாபிலிட்டி கே மேலே இருக்கா, அவங்க டெபிட் பண்ணோம், ஃபஸ்ட் டெட்டாராக இருந்தாங்க, அடுத்து அவங்க பே பண்ண மாதிரி கிரெடிட்டும் பண்ணிட்டோம். புரிஞ்சிச்சா? அடுத்து இங்கே இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி பில்ஸ் அக்செப்டட். அப்படின்னா நமக்கு அடுத்த பாயிண்ட் என்ன, இவங்க வந்து எஸ்என்பிக்கு பே பண்ண மாதிரியும் எஸ்என்பி அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள். பில்ஸ் ரிசீவபிள் ஏன் கிரெடிட்டில் வந்திருக்கு, ஏன்னா ஹீ இஸ் லயபிள் டு பே த அமௌண்ட் ஆஃப் ₹500. பில்ஸ் ரிசீவபிள் இஸ் an asset for எஸ்என்பி, தட் இஸ் ட்ராயர். புரிஞ்சிச்சா? இந்த ரெண்டு என்ட்ரியுமே ஃபர்ஸ்ட் சேல் ஆஃப் குட்ஸும் பில்ஸ் ட்ரான் ஃபார் த ட்ராயருமே காமன் ஃபார் எவ்ரி சினாரியோ. அதே மாதிரி பர்ச்சேஸ் அண்ட் பில்ஸ் அக்செப்டட் ட்ராயி அக்கௌண்ட்ஸும் காமன் ஃபார் எவ்ரி சினாரியோ. ஓகேவா? இப்போ சினாரியோக்குள்ளே போக போகிறோம். என்னென்னா அட் த மெச்சூரிட்டி. அட் த மெச்சூரிட்டி அப்படின்னா அந்த 10th டே நம்ம வந்து இப்போ 23rd நவம்பர்லேருந்து 10 days சொல்லியிருந்தோம். இன்னும் இதில் ஒரு 7 days, அங்கிட்டு ஒரு 3 days, டிசம்பர் 3 days, டிசம்பர் 3rd நீங்கள் பே பண்ணோம். ஆன் த டேட் 3rd டிசம்பர். இவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கணும், இப்போ ஆக்சுவலி வந்து பேமெண்ட் மெய்டு. யார் பேமெண்ட் மெய்ட் பண்ணிட்டா, கேங்கிறவங்க இவங்ககிட்ட பே பண்ணிட்டாங்க. அப்போனா என்ன ஆகும்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஏன்னா பில்ஸ் ரிசீவபிள் எனக்கு வரப்போகிறதுன்னு இருந்துச்சு, எனக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி நான் அதை என்ன பண்ணிட்டேன், கிரெடிட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அந்த பில்ஸ் ரிசீவபிள் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அதில் எந்த ஒரு அசட்டும் எனக்கு உள்ள அமௌண்ட் வரணுங்கிறது கிடையாது. ஸோ அதை நான் கிரெடிட் பண்ணிட்டேன். புரிஞ்சிச்சா? இது வென் கே ஹேஸ் மேட் த பேமெண்ட் ஆன் த டியூ டேட், மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ஆன் த புக்ஸ் ஆஃப் ட்ராயர். இது எது ட்ராயி பே பண்ணியிருக்காங்கன்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு. இதுக்கப்புறம் நான் இனிமேல் பே பண்ண தேவையில்லை, எனக்கு லயாபிலிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க், அவங்க எதில் பே பண்ணியிருக்காங்களோ அதில். புரிஞ்சிச்சா? இது ஃபஸ்ட்டு இந்த அட்
ஃபஸ்ட்டு மெச்சூரிட்டிலே ஃபஸ்ட் இஃப் பேமெண்ட் இஸ் மேட், இஃப் பேமெண்ட் இஸ் நாட் பேய்டு, பேமெண்ட் இஸ் நாட் மேட், அப்போனா இவங்களுக்கு இன்னும் பேமெண்ட் வரல, ஆனால் அந்த டியூ டேட் என்ன பண்ணிடணும், பில்ஸ் ரிசீவபிளை கிரெடிட் பண்ணிடணும், பில்ஸ் ரிசீவபிளை க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் அந்த பில்ஸுக்கு வந்து ஏதாவது வேலிடிட்டி இருக்கான்னா கிடையாது. அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த பில்ஸ்க்கு வந்து நோ யூஸ். அதனால் நான் என்ன பண்ணணும், பேமெண்ட் ரிசீவ் ஆகலைனாலும் நான் அதை கிரெடிட் பண்ணிடணும். ஸோ 2 பில்ஸ் ரிசீவபிள் தான், ஆனால் நான் பில்ஸ் ரிசீவபிள் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன்ல, அவங்க இன்னும் பே பண்ணல. ஸோ அவங்கள இன்னொருக்கு நான் டெபிட் பண்ணிடுறேன். புரிஞ்சிச்சா? இதே இது இவங்களுக்கு, இவங்களும் அதே மாதிரி பில்ஸ் பேயபிளை டெபிட் பண்ணிடுவாங்க. திரும்ப நான் எஸ்என்பிக்கு பே பண்ணிக்கிறேன்ப்பா, என்னோட கிரெடிட்டாராகவே இவங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி போட்டுருவாங்க. புரிஞ்சிருச்சா? இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. அடுத்து செகண்ட் சினாரியோ போலாமா? செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் பேங்க். இப்போ அகெயின் டு த சினாரியோ எக்ஸாம்பிளுக்கு போகிறோம். நான் 500 ரூபாக்கான பில்லை இவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இவங்ககிட்ட இந்த பில்லுக்கான 500 ருபீஸ்க்கான ஒரே நிமிஷம் 500 ருபீஸ்க்கான பில்லு வந்து எஸ்என்பிட்ட இருக்குது. இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு அவசர செலவுனால அந்த 500 ருபீஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு அந்த 500 ருபீஸ் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் எஸ்என்பிங்கிறவங்கள்ட்ட கேஷே இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்குது, கேஷ் இல்லை, பேங்க்கில் கேஷ் இல்லை. இவங்களுக்கு வந்து இந்த பில்லை வச்சு மட்டுமே தான் பண்ண முடியும்னு நினச்சி தே ஆர் கோயிங் டு பேங்க். பேங்க்குக்கு போகிறாங்க. பேங்க்குக்கு போனாங்கன்னா பேங்க் என்ன செய்வாங்க, அந்த பில்லை வாங்கிக்கிட்டு, பில்லு வந்து இப்போ யார்கிட்ட போயிடுச்சு, பேங்க் கிட்ட போயிடுச்சு. 500 ருபீஸ்க்கான பில் இப்போ பேங்க் கிட்ட இருக்கு. பேங்க்கில் வச்சுட்டு பேங்க் வந்து எஸ்என்பிக்கு ஒரு 450 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற அந்த 50 ருபீஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா பேங்க்குக்கான சார்ஜஸ். ஸோ அவங்க வந்து ஃபுல் அமௌண்ட் உனக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் பில்லுக்கான அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அந்த அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி உனக்கு இப்போ டிஸ்கவுண்டிங்க்கு 3%, 5% அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அந்த பர்சன்டேஜை மட்டும் ரிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை உனக்கு கொடுப்பாங்க. ஸோ எஸ்என்பி ரிசீவ்ஸ் 450 ருபீஸ். புரிஞ்சிச்சா? இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. இப்போ நான் பில்ஸ் ஃபஸ்ட்டு வந்து சேல் பண்ணிவிட்டேன், பில்ஸ் ட்ரான் ஆயிடுச்சு. அந்த பில்ஸ் ரிசீவபிள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பேங்க்குக்கு போய் கொடுக்க போகிறேன். ஸோ செகண்ட் சினாரியோவில் ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி இது தான். ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் குட்ஸுக்கு அதே என்ட்ரி தான், பில்ஸ் ட்ரானுக்கு அதே என்ட்ரி தான். இன்னொருக்கு கூட எழுதிக்கோங்க. பாஸ் த வீடியோ அண்ட் ரைட் தட் 2 entries ஃபார் போத் SNB in the books of SNB and in the books of K. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறாங்க, பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் பேங்க். ஓரளவுக்கு இந்த சைடில் எழுதுறதெல்லாம் வந்து இந்த ட்ராயர்ஸ் புக்கு, அந்த பக்கம் எழுதுறதெல்லாம் ட்ராயர்ஸ் புக். ஓகேவா? பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் பேங்க். அப்புறம் என்ன ஆகுது, பில்ஸ் ரிசீவபிள் 2 பில்ஸ் ரிசீவபிள். ஏன்னா பில்ஸ் ரிசீவபிள் கோஸ் அவுட். ஏன்னா என் கையிலேருந்து இப்போ பேங்க் கையில் போயிடுச்சு. ஸோ பேங்க் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கல்ல, அது 450 பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 50 ருபீஸ், 2 பில்ஸ் ரிசீவபிள் 500. புரிஞ்சிச்சா? இந்த பில்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணதுனால, இந்த பில்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணதுனால ட்ராயி புக்கில் எந்த ஒரு இம்பேக்ட் இருக்குமா? கிடையாது. ஸோ நோ என்ட்ரி இன் கேஸ் புக். புரிஞ்சிச்சா? இப்போ பில்ஸ் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் சினாரியோவில் கேஸ் பார்த்தாச்சு. இப்போ டியூ டேட் வரும்ல, அந்த 10 நாளுக்கு அப்புறம் 3rd டிசம்பர். 3rd டிசம்பர்லேயும் அதே மாதிரி தான். இஃப் பேமெண்ட் இஸ் மேட்
இஃப் த பேமெண்ட் இஸ் மேட் அப்படின்னா பேமெண்ட் இப்போ வந்து கே வந்து எஸ்என்பிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எஸ்என்பி கொடுக்கணுமா பேங்க்கு கொடுக்கணுமா? கே ஹேஸ் டு பேர் த அமௌண்ட் டு பே த அமௌண்ட் டு பேங்க். ஏன்னா இப்போ பேங்க் தானே அந்த பில்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பேங்க்கு கிட்ட தான் பே பண்ணும். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு நோ என்ட்ரி. ஏன்னா இவங்களுக்கு அமௌண்ட்டை உள்ளே வர தேவையில்லை. ஏன்னா டேரெக்டாக இப்போ பேங்க்குக்கு தான் போகுது. நீ என்ன பண்ண போகிற? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க்குல பேங்க் அக்கௌண்ட். புரிஞ்சிச்சா? Next, if payment is not made, அப்படின்னா தான் என்ன பிரச்சனை வரும்னா பில்ஸ் நீங்கள் தானே வந்து வச்சிங்க, பில்ஸ் நீங்கள் தானே வந்து வச்சிங்கன்னு சொல்லிட்டு பேங்க்காரவங்க யாரை தான் கேட்பாங்க? எஸ்என்பியை தான் கேட்பாங்க, கேவை கேட்க மாட்டாங்க. ஸோ என்ட்ரி என்னவா இருக்கும்? பில்ஸ் ரிசீவபிள் இப்போ பேங்க் கிட்ட தான் இருக்குது. இப்போ வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கே அக்கௌண்ட்டை திரும்ப கொண்டு வந்துடும். கரெக்டாக கே அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க், கேட்டேருந்து வாங்கி பேங்க்கிட்ட கொடுத்த மாதிரியும் டூ நோட்டிங் சார்ஜஸ். ஏன்னா நீ ப்ராம்ப்ட் பேமெண்ட் பண்ணலைல, நானா கேட்டு வந்து நீ பண்ணியிருக்க. ஸோ அதனால பேங்க் என்ன பண்ணுறாங்க? உனக்கு நோட்டிங் சார்ஜஸ் போடுவாங்க. இப்போ இங்கே பேமெண்ட் இஸ் நாட் பேட்னா இவங்களுக்கு என்ன? அதே தான். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு எஸ்என்பி. Shall we move to the next scenario? Third scenario. போலாமா? Yes. இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன பார்த்தோம்? டில் த மெச்சூரிட்டி த பில் இஸ் வித் த ட்ராயர். செகண்ட் கேஸில் திடீர்னு ட்ராயருக்கு ஏதோ ஒரு செலவு வந்துச்சு, அந்த பில்ஸ் என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அது 500 rupees இருக்குது. சில கேசஸில் 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம். வாட் எவர் த கேஸ் மேபி, நமக்கு வந்து பில்ஸை வந்து டிஸ்கவுண்ட்டும் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரியா? செகண்ட் கேஸ். தேர்ட் ஒன், பில் என்டாஸ்டு டு third party. Sorry, bills endorsed மட்டும் எழுதிக்கோங்க. Bills endorsed. Bills endorsed. அப்படி இல்லைன்னா endorsement of bill. Endorsement of. இப்போ இதுலேயும் அதே தான். ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி எழுதிக்கோ. சேல் ஆஃப் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர், சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் பில்ஸ் ட்ரான். அதே மாதிரி இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், பில்ஸ் அக்செப்டட். ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி எழுதியாச்சா? ஷால் வி மூவ் டு தி செகண்ட் ஒன்? பாஸ் த வீடியோ அண்ட் ஜஸ்ட் ஃபினிஷ் இட். இதை நீ எழுதி வச்சுக்கிட்டேன்னா உனக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த என்ட்ரிஸ்லாம் ஞாபகப்படுத்திட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ புக்ஸமும் பார்க்க தான் போகிறோம், டோன்ட் வரி. ஓகேவா? அடுத்து தேர்ட் என்ட்ரி, பில்ஸ்ன்னு இப்போ என்டாஸ் பண்ணுறேன். என்டாஸ்மெண்ட் ஆஃப் பில். என்டாஸ்மெண்ட் ஆஃப் பில் அப்படின்னா எஸ்என்பிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கிரெடிட்டாக இருப்பாங்கல்ல, இவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஸ்என்பி இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க வந்து ஜி அப்படிங்கிற ஒரு பர்சன்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. யார்? எஸ்என்பி வந்து ஜிங்கிறவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிங்கிறது வந்து எவ்வளோ ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 500 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்என்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா பேமெண்ட் பண்ணாமல் டேரெக்டாக பில் எடுத்து கொடுத்துட்டாங்க ஜிக்கு. இப்போ அப்போனா ஜஸ்ட் மினிட், இப்போ அப்போனா ஜிகிட்ட தானே அந்த 500 rupeesக்கான பில் இருக்குது. இதுதான் என்டாஸ்மெண்ட். எஸ்என்பி அவங்களோட கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த பர்சனுக்கு கிரெடிட்டாருக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்ட்ரி, வாட் வில் பி த என்ட்ரி? பில்ஸ் ரிசீவபிள் வெளியே போகுது, ஆனால் யாருக்கு போகுது? டெபிட் த ரிசீவர், ஜி ரிசீவ்ஸ். ஸோ ஜி அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்.
இந்த என்டோஸ்மெண்ட்னால ட்ராயிக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? ஸோ அதனால அவங்களுக்கு என்னது? நோ என்ட்ரி. இப்போ என்டோஸ் பண்ணியாச்சு, பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்து ஸோ இப்போ வந்து அதே தான் 3rd December வந்துருச்சு, 10 நாளுக்கு அப்புறம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? இஃப் பேமெண்ட் இஸ் மேட் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? கே போய் டேரக்டாக ஜிட்ட போய் அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஃபார் ட்ராயர் நோ என்ட்ரி. ஃபார் ட்ராயர் இட் இஸ் sorry one minute. For drawer it's no entry. ஆனால் ட்ராய் என்ன பண்ணணும்? அவங்க பே பண்ண மாதிரி காட்டணும்ல. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு அவங்க வந்து கேஷ் ஆர் பேங்க்கில் பே பண்ணியிருப்பாங்க, இல்லை ஜிகே டேரெக்டாக போய் பே பண்ணியிருப்பாங்க. வாட் எவர் த என்ட்ரி மேபி. நான் இப்போ வந்து பேங்க்கில் பே பண்ண மாதிரி என்ட்ரி போட்டேன். புரிஞ்சிச்சா? பேங்க் மூலமாக ஜிக்கு பே பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுக்கோ, பேங்க்கில் போய் பே பண்ணிட்டாங்க கிடையாது, பேங்க் மூலமாக ஜிக்கிற பர்சனுக்கு பே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பேமெண்ட் மேட் ஆயிடுச்சுன்னா இந்த என்ட்ரி. இஃப் பேமெண்ட் இஸ் நாட் மேட், இப்போ அப்போனா ஜிங்கிற பர்சன் டேரக்டாக எஸ்என்பிட்ட தானே வந்து கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப கேவை டெபிட் பண்ணிடுவாங்க, டெட்டாரை ட்ரீட் பண்ணிடுவாங்க டு ஜி அக்கௌண்ட். இது என்ன இம்ப்ளைஸ் பண்ணுது அப்படின்னா கேட்டிருந்து அமௌண்ட் வாங்கி ஜிக்கு நாங்கள் செட்டில் பண்ண மாதிரி. இதில் எது நோட்டிங் சார்ஜஸ் வருமா? நோ. பேங்க்குங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதில் போய் நீ வந்து தப்பு பண்ணுற அப்படின்னா அவங்க நோட்டிங் சார்ஜஸ் போடுறாங்க. புரிஞ்சிச்சா? அதே மாதிரி இவங்களுக்கு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு திரும்ப டு எஸ்என்பி. புரிஞ்சிச்சா? இதுதான் 3rd கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் till the maturity the bill is with the drawer. Second case bill is discounted with the bank. Third case bill endorsed to the creditor of the drawer. Fourth case bill sent for collection. பில்லை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நார்மலாக சொல்கிறது. இதில் வந்து நீ வந்து முன்னாடி ஒரு 3 கேஸ்க்கு யோசிச்சு என்ட்ரிலாம் போட்ட மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது. வெரி ஈஸி. பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். ஏன்னா பில்ஸ் ரிசீவபிள் வெளியே போயிடுச்சு. ஸோ பில்ஸ் வந்து இப்போ கலெக்ஷனுக்கு போயிருக்கு, பில்ஸ் வந்து எனக்கு என் கையை விட்டு போயிடுச்சு. எதுக்காக? கலெக்ஷனுக்காக. புரிஞ்சிச்சா? இதனால ட்ராயிக்கு ஏதாவது என்ட்ரி வருமானா? நோ என்ட்ரி. ஏன்னா என்கிட்டருந்து வெளியே எஸ்என்பிட்டேருந்து வெளியே போன பில்லு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பேமெண்ட் மேட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இஃப் த பேமெண்ட் இஸ் மேட், if the payment is made, bills payable account debtor to bank account. இவங்களுக்கு ஏற்கனவே பில்ஸ் எதனால வெளியே போயிடுச்சு? ஏற்கனவே வெளியே போயிடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன். அது கலெக்ஷன் போயிட்டு நமக்கு என்ன வந்திருக்கு? கேஷ் ஆர் பேங்க்ல அமௌண்ட் வந்துருச்சு. இஃப் பேமெண்ட் இஸ் நாட் மேட், திரும்ப என்ன பண்ணுவோம்? கே அக்கௌண்ட் டெட்டார் டு கே அக்கௌண்ட் டெட்டார் டு பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன். பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன் கேட்டிருந்து வாங்கி நீ பில்ஸ் கலெக்ஷன் பண்ணதுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணியிருக்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு S&B. That's it. Bills of exchange completed. Entries புரிஞ்சிச்சா? This is the case scenarios, 4 case scenarios of bill of exchange. Shall we move to the theory part? First 30 minutes we have seen the scenario and the journal entries for the given scenarios.
Shall we move to the next one? Bills of exchange. Concept of bill of exchange. Bill of exchange is a negotiable instrument. That is, negotiable instrument means transferable instrument. Transferable instrument. As per section 13 subsection 1 of the Negotiable Instrument Act 1881, there are so many bills of exchange. Ana section 13 subsection 1 la promissory note, bill of exchange and check இத மட்டும் தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டா பேசியிருக்காங்க. இதுல நம்ம மேஜரா என்ன பார்க்குறோம்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட கேஸ் சினாரியோஸ் பார்த்துருக்கோம். Payable either to order or to the bearer. Section 5, bill of exchange is an instrument in writing containing an unconditional order signed by the maker. இதான் ரொம்ப முக்கியம். Containing an unconditional order signed by the maker, directing a certain person to pay a certain sum of money only to or to the order of a certain person or to the bearer of the instrument. So elements of bill of exchange, just a minute. Elements of bill of exchange, the following are the elements of bill of exchange. It must be an instrument in writing, it must contain an unconditional order, it must be signed by the maker, it must drawn on a specified person, there must be an order to pay a certain sum of money, it must be dated and stamped, it must bear a revenue stamp. இது எல்லாமே வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நான் ஒரு டயக்ராம் மாதிரி ஒரு ரெக்டாங்கிளில் நான் சொன்னேன்ல, இதில் இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கணும். ஒன்று என்ன இருக்கணும், அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். அடுத்து அன்கண்டிஷனல் ஆர்டர், எதுவுமே வந்து இதை பண்ணிங்கன்னா தான் நான் இதை பே பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்காமல் அன்கண்டிஷனலாக இருக்கணும். அது வந்து மேக்கர் சைன் பண்ணுவாங்க, யார் அந்த எஸ்என்பிங்கிறவங்களும் சைன் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுற பர்சனுமே சைன் பண்ணுவாங்க. இட் மஸ்ட் பி ட்ரான் ஆன் அ ஸ்பெசிஃபைட் பர்சன், ஃபிக்டிஷியஸ் பர்சன். இப்போ வந்து இமேஜினரி பர்சனுக்கு மேலெலாம் நான் பில் எழுதினேன், அவங்க வந்து எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு பர்சனுக்கு மேலே தான் பில்லை வந்து நீ ட்ரா பண்ண முடியும். 4th point. 5th point, there must be an order to pay a certain sum of money. நம்ம எக்ஸாம்பிள் 500 rupees. It must be dated and stamped, it must bear revenue stamp. அங்கே வந்து அந்த கார்னர் ஆஃப் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இங்கே நான் ஸ்டாம்ப் போட்டணும், இங்கே நான் ஸ்டாம்ப் போட்டணும். இட் கேன் பி 5 rupees ஸ்டாம்ப் ஆர் 10 rupees ஸ்டாம்ப், ஆனால் ரெவென்யூ ஸ்டாம்பாக இருக்கணும். புரிஞ்சிச்சா? அடுத்து பார்ட்டிஸ். ட்ராயர், ட்ராயி, பேயி. ஏற்கனவே பார்த்தாச்சு. ட்ராயி இஸ் த பர்சன் ஹூஸ் ட்ராஸ் த பில், ட்ராயி இஸ் த பர்சன் ஆன் ஹூம் த பில் இஸ் ட்ரான். பேயி அப்படிங்கிறது கடைசியில் யார் அமௌண்ட்டை வாங்குறாங்களோ, the to whom the payment is made is called payee. He may be the drawer himself or the creditor of the drawer. நம்மளோட என்டாஸ்மெண்ட் கேஸில் ஜிங்கிறவங்க தானே பேயி. கடைசியில் இப்போ பேமெண்ட் இஸ் மேட், ஜிக்கு தானே பே பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா கடைசி பேமெண்ட் யாருக்கு போச்சு, ஜிக்கு போச்சு. அந்த ஜிங்கிறவங்க யார், பேயி. இன் அடிஷன் என்டாசர், என்டாசி, பேரர். என்டாசர் அப்படின்னா he is the person who transfer right of payment. SNB. என்டாசி, he is the person in whose favor the bill is endorsed by the drawer. Is usually the creditor of the drawer. இது வந்து யார், ஜி. He is the person in possession of the bearer of bill, bearer bill. அந்த பில்லை யார் கையில் வச்சுருக்காங்க, ஜிங்கிறவங்க வச்சுருந்தாங்கன்னா ஜி. அந்த ஜியுமே வந்து பில்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ண போயிட்டாங்கன்னா பேங்க்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சினாரியோ ஆஃப் த கேஸ். அடுத்து டைப் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி பில், க்ளீன் பில், டிமாண்ட் பில், யூசன்ஸ் பில், இன்லேண்ட் பில், ஃபாரின் பில், ட்ரேட் பில் அண்ட் அகாமடேஷன் ஆஃப் பில். ஸோ டாக்குமெண்ட்ரி பில் இது வந்து சம்டைம்ஸ் தியரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாரி, எம்சிக்யூ ஃபார் 2 marks உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் பில் இஸ் திஸ் அந்த மாதிரி கேட்கலாம். In this, the bill of exchange is supported by the relevant document that confirm the genuineness of sale or transaction that took place between the seller and the buyer. இவங்களுக்கு வந்து ஒரு பில்லோட டாக்குமெண்ட்ஸும் பின்னாடி சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா இட்ஸ் a documentary bill. Bill that does not have any proof of a document, so interest is comparatively higher than other bills. Clean bill அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் பில் மட்டும் இருக்கிறது clean bill. Demand bill, this is payable when it is demanded. அப்படின்னா இதுக்கு மேஜராக வந்து டிமாண்ட் பில்லுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா செக்.
ஏன்னா செக் இப்போ நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன். செக்கில் ருபீஸ் வந்து 5000 எழுதி கொடுத்துருக்கேன். இன் அமௌண்ட்டு, இன் வேர்ட்ஸ், இன் அமௌண்ட் எல்லாத்துலையும் எழுதி சைன் பண்ணி இன்றைக்கி டேட் போட்டு கொடுத்துட்றேன். 3 months வரைக்கும் வேலிட். அப்போ நீ 3 monthsக்குள்ளே எப்போ வேணால் போய் உன்னோட அந்த செக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணி உன் பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுற, நீ போய் டிமாண்ட் பண்ணுற எனக்கு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு நீ போய் கேட்குற. அந்த டைமில் தான் உனக்கு அமௌண்ட் எடுத்து கொடுப்பாங்க. நீ வந்து செக்கே கொடுக்காம டிமாண்டே பண்ணாமல் உனக்கு கேஷ் வந்துடும்னா எப்படி வரும்? ஸோ அதுதான் டிமாண்ட் பில். அடுத்து யூசன்ஸ் பில். இட் இஸ் அ டைம் பவுண்ட் பில் விச் மேக்ஸ் த பேமெண்ட் ஹேஸ் வித்தின் டைம் லிமிட், டைம் பீரியட். அதெல்லாம் வந்து யூசன்ஸ் பில். இன்லேண்ட் பில் இட் இஸ் அன் இப்போ இந்தியான்னா இந்தியாவுக்குள்ளேயே ஒரு பர்சன், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பர்சன் 2 பேருமே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் பண்ணுறாங்கன்னா வித்தின் இந்தியா அப்படின்னா இட்ஸ் இன்லேண்ட் பில். அதர் கண்ட்ரீஸ்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் ஃபாரின் பில். ட்ரேட் பில் அப்படின்னா ஃபார் த ட்ரேட் டிரான்சாக்ஷன் யூ ஆர் டூயிங் த பில் அப்படின்னா இட்ஸ் அ ட்ரேட் டிரான்சாக்ஷன், ட்ரேட் பில். அகாமடேஷன் ஆஃப் பில் அப்படின்னா வித்தவுட் எனி கண்டிஷன். நான் என் ஃப்ரெண்டுக்கும் என் ஃப்ரெண்டுகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவேன் நான் அதிகமாக, இன்னொரு பர்சன் அந்த பர்சன் என்கிட்ட அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம 2 பேருமே வந்து ஒரு காமனான ஒரு அக்ரிமெண்ட்டில் வித்தவுட் எனி கண்டிஷன் நம்ம அகாமடேட் பண்ணிக்கிறோம் பில்ஸை. அடுத்து ட்ரேட் பில் வெர்சஸ் அகாமடேஷன் ஆஃப் பில். அப்ஜெக்டிவ்ஸ் பாரு. இது வந்து ட்ரேட் டிரான்சாக்ஷன் ஆஃப் சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். தீஸ் குட்ஸ் ஆர் ட்ரான் டு ஹெல்ப் சம்மன் இன் நீட் ஆஃப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். இது வந்து கன்சிடரேஷன். திஸ் இஸ் டிஃபைனட் கன்சிடரேஷன் ஃபார் விச் த பில் இஸ் அக்செப்டட். இது வந்து வித்தவுட் எனி கன்சிடரேஷன். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிரெடிட். ட்ரேட் பில்ஸ் ஆர் ஃபார்ம் ஆஃப் கிரெடிட் எக்ஸ்டென்ஷன். இது வந்து நாட் அ ஃபார்ம் ஆஃப் கிரெடிட் எக்ஸ்டென்ஷன். ப்ரோசீட்ஸ். ட்ரேட் பில்ஸ் ஆர் டிஸ்கவுண்டட். த ப்ரோசீட்ஸ் ரிமைன்ஸ் வித் இதில் வந்து 2 பேருக்குள்ள டிஸ்கவுண்ட் ஆனால் 2 பேருமே அக்ரி பண்ணி ஷேர் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு வந்து அகாமடேஷன் ஆஃப் பில்லோ இன்சால்வென்சியோ கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இந்த 4 சினாரியோவும் உனக்கு புரிஞ்சு நீ நல்லா உனக்கு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னு புரிஞ்சுச்சுன்னா குயின் ஆஃப் திஸ் சாப்டர் ஆயிடுவீங்க, இல்லை கிங் ஆஃப் திஸ் சாப்டராக மாறிடுவீங்க. புரிஞ்சுச்சா? ரெக்கவரி. இஃப் த ட்ரேட் பில்ஸ் ஆர் டிஸ்ஹானர்ட் த அமௌண்ட் மே பி ரெக்கவர்ட் ஈஸிலி த்ரூ த கோர்ட். ஆனால் இதில் டிஸ்ஹானர்னா த ட்ராயர் கேனாட் ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் த ட்ராயி. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் தேர் வில் பி அ கிரேஸ் டேஸ் ஆஃப் 3 days. So grace days 3 days. இப்போ மெச்சூரிட்டி டேட் இன் கேஸ் ஆஃப் ஆன் டிமாண்ட் பில், அட் சைட் பில் அண்ட் ஆன் ப்ரெசன்டேஷன் பில். இப்போ the bills at site becomes due payment as soon as it is presented in the payment. எப்போ அந்த பேமெண்ட்டுக்கு நீ ப்ரெசென்ட் பண்ணுறியோ அப்போ அந்த பில் வந்து என்னன்னு சொல்கிற, bills at site. In case instrument payable on demand, no time for the payment is mentioned. இதெல்லாம் வந்து we don't want அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பில் அப்படின்னா நீ வந்து அது டிமாண்ட் பில்லா, ட்ரேட் பில்லா, இல்லை அகாமடேஷன் ஆஃப் பில்லான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இட் இஸ் ப்ரெசென்ட். இப்போ வந்து டிமாண்ட் பில்னால் அந்த டிமாண்ட் பில் நான் ப்ரெசென்ட் பண்ணால் தான் எனக்கு பேமெண்ட் வரும். இதே இது ஆர்டர் இப்போ அதர் தேன் டிமாண்ட் பில்னா எனக்கு வந்து பில் டியூ டேட்குள்ளே அமௌண்ட் வந்தால் போதும். ஸோ அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 3 சினாரியோஸில் உனக்கு எப்படி இருக்கும்னா, மெச்சூரிட்டி டேட் இன் கேஸ் ஆன் டிமாண்ட் பில் ஆர் அட் சைட் பில் ஆன் ப்ரெசன்டேஷன் பில். சச் பில்ஸ் ஆர் நாட் என்டைட்டில் டு த கிரேஸ் டேஸ் ஆஃப் பில். கிரேஸ் டேஸ் கிடையாது. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட். எந்த ஒரு பேமெண்ட்டுமே ஸ்பெசிஃபைடாக கொடுக்கல அப்படின்னா அந்த டைமில் உனக்கு வந்து கிரேஸ் டேஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் செக்கு 3 monthsக்கு அப்புறம் நீ ஒரு நாளில் போய் அந்த செக்கை வித்ட்ரா பண்ணிடு கொடுக்க மாட்டாங்க பேங்க்கில். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ மெச்சூரிட்டி டேட் இன் கேஸ் ஆஃப் ஆஃப்டர் டேட் பில், அதுக்கு தான் என்னென்னா 3 days ஆஃப் கிரேஸ் டேஸ். டைம் பீரியட் இப்போ நான் 10 days டைம் பீரியட் அலோவ் பண்ணியிருந்தேன்னா அந்த 10 daysக்கு அப்புறம் ஒரு 3 நாளுக்குள்ளே நீ பே பண்ணிக்கலாம். ஏன்னா கிரேஸ் டேஸ் 3 days அலௌடு. மெச்சூரிட்டி டேட் இன் கேஸ் ஆஃப் ஆஃப்டர் சைட் பில் ஆஃப்டர் சைட் பேயபிள் அட் அ ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப்டர் சைட். நீ அந்த பில்லு பார்த்துட்ட, ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் தான் நீ பே பண்ண போகிற. அந்த டைமில் கூட உனக்கு என்னது கிரேஸ் டேஸ் அலௌடு. தி பீரியட் பிகின்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்செப்டிங் த பில். நான் ஒரு 3 days பில் அக்செப்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு நீ சொல்லியிருந்தேன்னா அந்த 3 daysக்கு அப்புறம் உன்னோட பில் வந்து சைட்டுக்கு வந்துடும். சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ அக்செப்ட் பண்ணியிருப்ப வித்தின் 3 monthsன்னு சொல்லியிருப்ப. அந்த 3 monthsக்கு அப்புறம் ஒரு 3 days உனக்கு கிரேஸ் டேஸ் உண்டு. ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்டுக்கு மட்டும் தான் கிரேஸ் டேஸ் கிடையாது. கிரேஸ் டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
when the period of bill is given in மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 4th May 2021னா அதுலேருந்து 3 months ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 4th ஆகஸ்ட்லேருந்து 3 days ஸோ 7th ஆகஸ்ட் when the period of in daysல கொடுத்துருக்காங்க 5th ஜூன் 65 days ஸோ ஜூனில் இன்னொரு 25 days ஜூனில் ஒரு 25 days இதில் இன்னும் 45 days இருக்குது அப்போனா ஜூலையில் 31 days எடுத்துக்கலாம் ஸோ இப்போ எவ்வளோ வந்திருக்கு 56 வந்துருச்சு ஸோ 56 minus 4 9 days ஸோ 9th day of August ப்ளஸ் 3 grace days 12th August புரிஞ்சிச்சா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு கிரேஸ் டேஸ் கால்குலேட் வாட் இஸ் த டியூ டேட் ஆஃப் மெச்சூரிட்டி டேட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு கேட்கலாம் ஏன்னா உங்கள் புக்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ உன்னோட டேட் வந்து 15th August இருந்துச்சுன்னா உன்னோட டியூ டேட் வில் பி 14th of August ப்ரீவியஸ் ஆஃப் த டே ஏன்னா இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் வந்து நேஷ்னல் ஹாலிடேஸ் இந்த இதிலலாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது இது ரிப்பப்ளிக் டே இது எல்லாமே நமக்கு தெரியும் கண்டிப்பாக லீவுன்னு காந்தி ஜெயந்தி இது எல்லாமே நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் லீவுன்னு அன்றைக்கி வந்து நான் வந்து டியூ டேட்டாக வச்சுருக்கேன் அதனால நீங்கள் அமௌண்ட் பே பண்ணல அப்படி சொல்ல முடியாது ஸோ ப்ரீவியஸ் டேயில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் டியூ டேட்டாக வச்சுக்கலாம் ஆனால் இப்போ எமர்ஜென்சி ஹாலிடேஸ் மழை நாள் உனக்கு லீவ் விட்ருக்காங்க ஒன்றால் அவங்கள மீட் பண்ண முடியல ஆஃபீஸ் லீவாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டே வச்சுக்கலாம் இட்ஸ் எமர்ஜென்சி ஹாலிடே நெக்ஸ்ட் டே வில் பி யுவர் டியூ டேட் ஆல்ரெடி உனக்கு லீவ் தெரியும்னா ப்ரிசீடிங் டே உனக்கு வந்து திடீர்னு லீவ் இருக்குது லீவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இட்ஸ் நெக்ஸ்ட் டே பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேயபிள் பார்த்தாச்சா அடுத்து டிஸானர் ஆஃப் பில்ஸ் நம்ம டிஸ்கவுண்ட் ஆஃப் பில்லிங்கில் பார்த்ததுல இஃப் த பேமெண்ட் இஸ் நாட் பேட் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆச்சு நம்ம நோட்டிங் சார்ஜஸ்னு ஒன்று போட்டோமா இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட என்ட்ரி என்ன பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஆர் டூ யார் போடுவோம் கே இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஆர் டூ இது இப்போ டிஸானர் ஆச்சு அப்படின்னா கே அக்கௌண்ட் ஆர் டு பில்ஸ் ரிசீவபிள் ரிவர்ஸ் என்ட்ரி அவ்வளோதான் இதே இது நீ பேங்க்கில் போய் டிஸானர் ஆச்சுன்னா இன்னொரு என்ன நோட்டிங் சார்ஜஸையும் அவங்ககிட்டே கலெக்ட் பண்ணி நோட்டிங் சார்ஜஸ் அவங்ககிட்டே கலெக்ட் பண்ணி நீ வந்து பேங்க்கில் பே பண்ணிடுற புரிஞ்சுச்சா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபர்ஸ்ட் கேஸ் ரீடைன்ஸ் த பில் டில் மெச்சூரிட்டி டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் பிஃபோர் மெச்சூரிட்டி அடுத்து வந்து என்டாஸ்மெண்ட் ஆஃப் பில் அடுத்து குட்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன் அடுத்து ரிட்டேரிங் அ பில் அண்டர் ரிபேட் இது ஒன்றும் கிடையாது வாட் இஸ் தட் இது என்ன அப்படின்னா இப்போ நீ வந்து 500 rupees வந்து எனக்கு பில் பே பண்ணணும் எஸ்என்பி 400 இருக்கும் நான் எஸ்என்பிக்கு 500 rupees பே பண்ணணும் அதான் என்னோட 10 daysக்குள்ளே 3rd Decemberக்குள்ளே நான் பே பண்ணணும் இப்போ நான் என்னோடய மெச்சூரிட்டி டேட் வரதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் என்கிட்ட 480 rupees இருக்குது 20 rupees நீங்கள் கம்மியாக இருந்தாலும் வாங்கிக்கிறீங்களா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நம்ம முடிச்சுருவோம் இந்த டிரான்சாக்ஷனை முடிச்சுக்குவோம் நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல தான் இந்த கேஸ் வருது ரிட்டேரிங் அ பில் அண்டர் ரிபேட் ஜஸ்ட் a minute ஸோ நான் எப்போ என்னோட கன்க்ளூஷன் ஆஃப் த பில் வரத்தில் நான் வந்து கம்மியான அமௌண்ட் கொடுத்து முடிக்கிறேனோ அந்த இடத்துல ரிபேட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வரும் அடுத்து ரெனியூவல் ஆஃப் பில் இந்த 10 daysக்குள்ளே என்னால் அமௌண்ட் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே பிஃபோர் த எண்ட் ஆஃப் 3rd December நான் வந்து 1st December போய் எஸ்என்பிட்ட என்ன சொல்கிறேன்னா எனக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறதுல என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே போட்டிருக்கிற பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் புது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுவேன் அந்த 3rd Decemberக்கு அப்புறம் நான் ஏற்கனவே எழுதின பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வேலிட் கிடையாது ஸோ அதனால் அதை நான் ஒன்றாம் தேதியே க்ளோஸ் பண்ணிவிட்டு 2ஆம் தேதி புது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போட்டு இன்னும் 3 months உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன் அந்த மாதிரி புரிஞ்சிச்சா அது ரெனியூவல் ஆஃப் பில்ஸ் if the first scenario is easy retaining a bill with under rebate and renewal of bills also will get ரெனியூவல் ஆஃப் பில்ஸ் பொறுத்தவரை இன்னொன்று என்ன வரும்னா ஏன்னா நீ வந்து இப்போ 3rd Decemberக்குள்ளே பே பண்ணுறேன்னு சொன்ன விஷயத்த நீ வந்து 1st December என்ன சொல்கிறேன்னா
எனக்கு இன்னும் ஒரு 1 month டைம் கொடுங்க அப்படி நீ சொல்கிறேன்னா அந்த 1 monthக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் நீ பேர் பண்ணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த 500 rupees நீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்ஸ்டண்ட்டாக அப்போயே பே பண்ணும். இப்போ 500 rupeesனா அந்த 500 rupeesக்கு 1 monthக்கு இன்ட்ரெஸ்ட் 18%. இந்த அமௌண்ட்டை நீ ஃபஸ்ட்டே அந்த 1st December பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணத்தில் புது ரெனிவல் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போடுவீல, அந்த டைம்லேயே கேஷாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணிடணும். அதர் தேன் இன்ட்ரெஸ்ட் கேன் பி பேட் வித்தின் நெக்ஸ்ட் 1 month. புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் ட்ரை த எக்ஸாம்பிள் illustration 18 வித் எக்ஸாம்பிள். நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதே எக்ஸாம்பிள் வச்சு உனக்கு 4 கேஸில் எப்படி எப்படிலாம் என்ட்ரிஸ் எழுதுவேங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஷால் வி சால்வ் 1 words MCQ in your book back? சால்வ் பண்ணலாமா? புக்ஸ் எடுத்தாச்சா? கால்குலேட்டர் எடுத்தாச்சா? First question. The person other than the original creditor to whom the amount in the bill is made payable to. யார்கிட்ட பே பண்ணுவோம்? கடைசி பேயிங்கிறவங்கள்ட்ட தான் பே பண்ணுவோம். ஸோ பேயி. அடுத்து பேமெண்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ரிசீவ்டு பை யார்? பேமெண்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ரிசீவ்டு பை ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டியூ டேட். யார் அந்த பில்லை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கான அமௌண்ட் ரிசீவ் ஆகும். அதுதான் கொடுத்துருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில் மீன்ஸ் மேக்கிங் பேமெண்ட் பிஃபோர் த டியூ டேட். அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில் த அக்செப்டார் டெபிட்ஸ். முடியத்தில் நீ எதை டெபிட் பண்ணுவ? பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிளில் தான் நான் டெபிட் பண்ணுவோம். கடைசி க்ளோஷர் ஆஃப் த பில் என்ன பண்ணுவேன்? ரிட்டையர்மெண்ட்னா நீ அமௌண்ட் கேஷ் கொடுத்து முடிக்க போகிற. அந்த டைமில் உனக்கு என்ன இருக்குது? பில்லை நீ ரிட்டையர் பண்ணுறடா, அப்படி என்ன பண்ணுவேன்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பண்ணுவீல, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. The party who is ordered to pay the amount is called drawee. In which of these ways of bill of exchange cannot be disposed of? D. Destroyed. ஏன்னா டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் நீ பண்ணலாம், ரீடைன் த டில் த மெச்சூரிட்டி பண்ணலாம், என்டாஸ்மெண்ட் டு த கிரெடிட்டர்ஸும் பண்ணலாம். டெஸ்ட்ராய் தான் பண்ணக்கூடாது. பில்ஸ் ரிசீவபிள் புக் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜேர்னல். ஜேர்னல் வந்து எதுக்கு பதிலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஜேர்னலுக்கு பதிலாக தானே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை நம்ம பார்த்தோம்ல, சப்சிடரி புக் 38. X sold goods to Y, rupees 30 lakhs. Half of the amount will be received in cash and the balance through. அப்படின்னா 15 lakhs. Sorry 30 lakhsனா 30 lakhs divided by 2. Sorry 15 lakhs. 15 lakhs வந்து through BR. For what amount X should draw the 30 lakhs இல்லடா. ஐயோ சாரி உனக்கு கம்மா தான் மாற்றி கொடுத்துருக்காங்க பாரு. இட் இஸ் 3 lakhs. ஸோ ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் 1,50,000. கேல்குலேட்டரே தேவையில்லை, ஈஸியான சம். அடுத்த பர்சன் ஹூ என்டாஸ் அ பில் இஸ் கால்ட். என்டாஸ் பண்ணுறவங்க யார்? endorser. At the time of dishonor of an endorsed bill, which one of these accounts should be credited by the drawee? Drawer. Date on which the payment of the bill is to be made. Date of bill. Sorry. Date on which payment of a bill is to be made, due date. Kundal draws a bill on Shyam for rupees 3,000. Kundal endorsed to Ram. Ram endorsed to Rahim. The payee of the bill will be யாராக இருக்கும்? கடைசியில் யார் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தானே. ஸோ ரஹீம்.
If the due date is a public holiday naale it's a preceding day. Emergency holiday na da next day. On 1st August 2021, X draws a bill on Y for 30 days after sight. The acceptance is 8th. அப்படின்னா 8th தானே எடுப்பனி 8th 30 days. 8th 30 daysனா இப்போ ஆகஸ்ட்ல 31 minus 8 23 days plus 7 plus 3 10th September. 23 days in August, so remaining 7 days in September plus 3 grace days, so adanaala 10th September. If the bill drawn on 3rd July 2021 for 40 days, what payment must be made on? 31st July la irundhu 40 days calculate pannu. 31st July la mottham 31 days, adula 3 days poiruchu, so 28 days. So July 28, July la 28 days poiruchu, sorry. 28 அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது 40ல் 12 டேஸ். ஸோ 12th June 12th August ப்ளஸ் 3 days 15th August. So wait just a minute. 7 plus 21 plus 12 days. Just a minute. 3 days அப்படின்னா 15th August. 15th August is an Independence Day, so preceding day 14th August. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, சாரி. So hereby we have completed consignment. That's it for the class. இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா share with your CMA friends and we can achieve together in the upcoming exam. Thank you.